சென்னையில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு இன்று கோலாகலமாக தொடங்கியது. உலக முதலீட்டாளர் மாநாடு தொழில் வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் எனவும் 2030ஆம் ஆண்டுக்குள் $1 டிரில்லியன் பொருளாதாரத்தை தமிழகம் எட்டும் எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நம்பிக்கை தெரிவித்தார். செய்தியாளர்கள் பாஸ்கரன், தாயுமானவன் வழங்கிய தகவல்கள் இவை. உலக அளவில் தொழில் முதலீடுகளை ஈர்க்கும் விதமாக சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு இன்று தொடங்கியது. 2 நாட்கள் நடைபெறும் மாநாட்டை முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார். அமெரிக்கா, ஜெர்மன், பிரான்ஸ், சிங்கப்பூர் உட்பட 35 நாடுகள் பங்கேற்ற நிலையில் மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தலைமை விருந்தினராக பங்கேற்றார். அப்போது $1 டிரில்லியன் பொருளாதார இலக்கு செயல் திட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்டார். மாநாட்டில் பேசிய அமைச்சர் TRB ராஜா, நாட்டிலேயே 2வது பெரிய பொருளாதார மாநிலமாக தமிழ்நாடு உள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார். மாநாட்டில் உரையாற்றிய மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல், தொலைநோக்கு திட்டங்களால் தமிழகம் வளர்ச்சி பாதையில் சென்று கொண்டிருப்பதாக பாராட்டினார். மத்திய மாநில அரசுகள் எவ்வாறு இணைந்து செயல்படுகிறது என்பதற்கு இந்த மாநாடும் தமிழக முதலமைச்சரும் எடுத்துக்காட்டு. தொலைநோக்கு திட்டங்களால் தமிழகம் வளர்ச்சி பாதையில் சென்று கொண்டிருக்கிறது. 2030ஆம் ஆண்டுக்குள் $1 டிரில்லியன் என்ற இலக்கை அடைய வாழ்த்துகிறேன். இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியை வடிவமைப்பதில் தமிழ்நாடு முக்கிய பங்காக இருந்து வருவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்தார். இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சியை வடிவமைக்கிறதுல தமிழ்நாடு முக்கிய பங்காற்றணுன்ற குறிக்கோளோடு தான் 2030ஆம் ஆண்டுக்குள் தமிழ்நாட்டோட பொருளாதாரத்தை $1 டிரில்லியன் அளவுக்கு உயர்த்தணும்னு ஒரு லட்சிய இலக்கை நான் நிர்ணயிச்சிருக்கேன். காணொலி மூலம் மாநாட்டில் பேசிய தொழிலதிபர் முகேஷ் அம்பானி, முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் தொழில்துறையில் சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு விளங்குவதாக பாராட்டினார். தவிர்க்க முடியாத காரணத்தால் பங்கேற்க முடியவில்லை. மன்னிப்பு கேட்கிறேன். நாட்டிலேயே தொழில் நிறுவனங்களுக்கு இணக்கமான மாநிலமாக தமிழ்நாடு உள்ளது. இதனிடையே செங்கல்பட்டில் $515 கோடி முதலீட்டில் கோத்ரேஜ் நிறுவனம் தொழிற்சாலை அமைக்க ஒப்பந்தம் கையெழுத்தானது. அதன்படி வேலைவாய்ப்பில் LGBTQ பிரிவு மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு 5% பணியிடங்கள் ஒதுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. கிருஷ்ணகிரியில் 12,082 கோடி ரூபாயில் முதலீடு செய்வதாக டாடா எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் தமிழக அரசுடன் ஒப்பந்தம் செய்துள்ளது. இதன் மூலம் 40,500 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என கூறப்பட்டுள்ளது. ஹூண்டாய் நிறுவனம் கூடுதலாக 6,000 கோடி ரூபாய் முதலீடு செய்துள்ளது. TVS குழுமம் 500 பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் வகையில் 5,000 கோடி ரூபாய் முதலீடு செய்துள்ளது. உலக முதலீட்டாளர்கள் மாநாடு தொடங்கிய முதல் நாளே 5.5 லட்சம் கோடி ரூபாய் இலக்கை எட்டியுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மாநாட்டில் பங்கேற்ற தொழிலதிபர்களின் கருத்துக்களை கேட்டறிந்தோம். அண்மை தகவல்களுடன் இணைகிறார் தலைமைச் செய்தியாளர் ராஜா. சென்னை நந்தம்பாக்கத்தில் இன்று உலக முதலீட்டாளர் மாநாடு தொடங்கியவுடன் வியட்நாமைச் சேர்ந்த வின்ஃபாஸ்ட் நிறுவனம் 16,000 கோடி ரூபாய் முதலீட்டில் தூத்துக்குடியில் மின்சார வாகன உற்பத்தி ஆலை தொடங்குவதற்கான ஒப்பந்தம் முதலமைச்சர் முன்னிலையில் கையெழுத்தானது. இதேபோல பெகாட்ரான் நிறுவனம் 1000 கோடி மதிப்பில் செங்கல்பட்டில் உள்ள ஆலையை விரிவுபடுத்துவதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதோடு அமெரிக்காவின் ஃபர்ஸ்ட் சோலார் நிறுவனம் 56,000 கோடி ரூபாய் மதிப்பிலும், JSW எனர்ஜி நிறுவனம் நெல்லை, தூத்துக்குடியில் 10,000 கோடி ரூபாய் மதிப்பிலும், மிட்சுபிசி எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் 200 கோடி ரூபாய் மதிப்பிலும் முதலீடுகள் செய்ய உள்ளன. எரிசக்தி துறையில் 1,37,000 கோடி ரூபாய் முதலீடுகள் வர உள்ளதாகவும், இதன் மூலம் கூடுதலாக 18,420 மெகாவாட் மின் உற்பத்தி மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் மின்சாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். இதனிடையே பரந்தூரில் புதிதாக அமைய உள்ள விமான நிலையம் குறித்து மாநாட்டில் காட்சிப்படுத்தப்பட்டது. செய்தியாளர் பாஸ்கரன் வழங்கும் கூடுதல் தகவல். பரந்தூர் விமான நிலையம் என்பது 2028ஆம் ஆண்டுக்குள் கட்டி முடிக்க திட்டமிடப்பட்டிருக்கிறது. இது பசுமை வழி விமான நிலையமாக அமைய உள்ளது. மாநாட்டில் கலந்து கொண்ட TVS குழும தலைவர் வேணு ஸ்ரீனிவாசன், பல துறைகளில் நாம் முன்னிலையில் இருப்பது பெருமை அளிப்பதாக தெரிவித்தார். சுலபமாக எங்கே வியாபாரம் செய்ய முடியும், தொழில் நடத்த முடியும்னா தமிழ்நாடு நம்பர் 1. எங்கே நல்ல ஒரு மனித வளம் இருக்கோ, படித்தவங்க இருக்காங்களோ, இன்ஜினியரிங் படித்தவங்களோ, சாஃப்ட்வேர் படித்தவங்களோ நம்ம ஊரில் இருக்காங்க. நவீன தொழில் வளர்ச்சியில் தமிழ்நாடு அரசு மிகுந்த ஈடுபாடு செலுத்தி வருவதாக ஓலா எலக்ட்ரிக் CEO பாவிஷ் அகர்வால் பாராட்டினார். குட் மார்னிங் அண்ட் வணக்கம் எவ்ரிவன். தொழில் தொடங்க சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு விளங்குகிறது.
நவீன தொழில் வளர்ச்சியில் தமிழ்நாடு அரசு மிகுந்த கவனம் செலுத்துகிறது. முதலீட்டாளர் மாநாட்டில் கலந்து கொண்ட இஸ்ரோ தலைவர் சோம்நாத் வானிலை நிலவரத்தை இன்னமும் துல்லியமாக அறிவிக்கும் இன்சாட் 3 TS செயற்கைக்கோள் அடுத்த மாதம் விண்ணில் ஏவப்படும் என தெரிவித்தார். வெதருக்கு இந்த சேட்டலைட்ஸ் எல்லாமே லான்ச் பண்ணியிருக்கு. ஐஎம்டி தான் அந்த வெதர் ப்ரெடிக்ஷன் ப்ரோகாஸ்டிங்லாம் நடத்துறதுக்கு அதுக்கு வேண்டிய ஒரு உபகிரகம் நம்ம இப்போ தயார் பண்ணியிருக்கு. அதுக்கு நாம் தான் அதுக்கு நேம் இன்சாட் 3DS. இதுக்கு லான்ச் இந்த ஜனவரி பிப்ரவரி மிடில் அதுவும் நடந்துடும். மாநாட்டில் பங்கேற்ற தனியார் மின்சார வாகன சார்ஜிங் ஸ்டேஷன் நிறுவன அதிகாரி மணிகண்டன் விர்ச்சுவல் ரியாலிட்டி நிபுணர் மதன் கூறுகையில், நாங்கள் சொந்தமாக சார்ஜர் எல்லாம் தயார் பண்ணி இந்தியா ஃபுல்லாக சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். நம்மக்கிட்ட ஏசி சார்ஜர் டிசி சார்ஜர் ரெண்டுமே இருக்குது. ஸோ ஏசி சார்ஜர் வீட்டில் ஸ்மால் கமர்ஷியல் இடங்களில் அந்த மாதிரியான இடங்கள் எல்லாம் போட்டுடலாம். இப்போ நார்மலாக நீங்கள் ஃபோனில் ஒரு பாக்ஸ்குள்ளே பார்க்குறோம். இதே நான் அந்த இடத்துல இருந்து போய் ஒரு ஆக்சுவலாக அந்த இடத்துல இருந்து பார்த்தா எப்படி ஒரு ஃபீல் கிடைக்கும், ஒரு 3D லெவலில் உங்களுக்கு நான் டேரெக்டாக பார்க்கலாம். ஸோ இதை நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா மெயினாக இந்த குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் மீட்டில் வி கவர்ட் எல்லா ஹோசூர்லேருந்து கோயம்புத்தூர் திருச்சி எல்லா ஏரியாவிலும் போய் வி ஜஸ்ட் கவர் ஆல் தி இண்டஸ்ட்ரி. முன்னதாக மாநாட்டில் இடம்பெற்ற கலை நிகழ்ச்சிகளை மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல், முதலமைச்சர் ஸ்டாலின் உற்சாகத்துடன் கண்டு ரசித்தனர். ராஜா, உலக முதலீட்டாளர் மாநாட்டில் இன்று எவ்வளவு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டன? நாளை நடைபெறும் 2ஆம் நாள் மாநாட்டின் முக்கிய அம்சங்கள் என்ன? சென்னையில் இன்று தொடங்கிய உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் முதல் நாளான இன்றே அரசு நிர்ணயித்த இலக்கான 5 லட்சம் கோடி ரூபாய் முதலீடுகள் என்பன ஈர்க்கப்பட்டுள்ளன. அதில் 1.37 லட்சம் கோடி ரூபாய் என்பது எரிசக்தி துறைக்கு மட்டும் கிடைத்துள்ளது. இதன் மூலம் 18,000 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மாநாட்டில் எத்தனை புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டன, எவ்வளவு பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்ற இந்த விவரங்களை நாளை முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் வெளியிட உள்ளார். கல்பனா. நன்றி ராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.